திருப்பதி காளஹஸ்தி ஸ்ரீ காலதீஸ்வரர் கோவிலில் சனீஸ்வரர் வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பல்வேறு திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம், பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஸ்ரீ முக்தீஸ்வரர் கோவில் மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்று பூர்ணாகுதி நிறைவு பெற்றது. பின்னர் கலசங்கள் புறப்பட்டு கோவிலை வலம் வந்து 3 கோபுர கலசங்களிலும் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை மயிலாப்பூர் ஸ்ரீ கபாலீஸ்வரர் கோவில் பங்குனி பிரம்மோற்சவம் தொடங்க உள்ளதை அடுத்து லக்ன பத்திரிகை வாசிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. முன்னதாக உற்சவர் சுவாமி அம்பாளுக்கு பல்வேறு திரவியங்களால் அபிஷேக அலங்காரம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து நடைபெற்ற லக்ன பத்திரிகை வாசிக்கும் நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை குன்றத்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவில் 7ஆம் நாள் பிரம்மோற்சவ விழாவில் தேரோட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து முக்கிய வீதிகள் வழியாக பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்துச் சென்றனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கும்பகோணம் ஸ்ரீ காசி விஸ்வநாதர் கோவில் மாசிமக திருவிழாவில் சுவாமி அம்பாள் தனித்தனி ரிஷப வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் திருக்கோஷ்டியூர் ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் மாசிமக பெருவிழாவில் சுவாமி கருட வாகனத்தில் பவனி வந்தார். முன்னதாக கோவில் மண்டபத்தில் உற்சவர் பெருமாள் சர்வ அலங்காரத்தில் கருட வாகனத்தில் எழுந்துள்ள தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் முக்கிய வீதிகளில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமிக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தனர். காரைக்கால் டிஆர் பட்டினம் ஸ்ரீ ஜடாயுபுரீஸ்வரர் கோவிலில் மாசிமக பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு ஸ்ரீ தியாகராஜர் வசந்த உற்சவம் நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ தியாகராஜர் சன்னதியிலிருந்து புறப்பட்ட சுவாமி நடனமாடியபடி ஆலய உட்பிரகார வலம் வந்து வெளிப்பிரகாரத்தில் நடனமாடியபடி வசந்த மண்டபத்தை அடைந்தார். பின்னர் நடனமாடியபடி யதாஸ்தானத்தை அடைந்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர்.
சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை ஸ்ரீ கரிகால சோழீஸ்வரர் கோவில் மாசிமக பெருவிழாவை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக உற்சவ தெய்வங்களை சர்வ அலங்காரத்தில் எழுந்துள்ளச் செய்து தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் மாசிமக திருவிழாவில் பெருமாள் பெரிய திருவடி கருட சேவையில் காட்சியளித்தார். பின்னர் துளசி அர்ச்சனை செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் வெள்ளூரில் ஸ்ரீ நடுக்கர் மத்திய பதீஸ்வரர் மாசி திருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் விமரிசையாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு சுவாமி அம்பாள் தேரில் எழுந்துள்ள ரத வீதிகளில் திருத்தேர் வலம் வந்து மீண்டும் நிலையை வந்தடைந்தது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி கொள்ளிடம் ஸ்ரீ குபேரபுரீஸ்வரர் கோவில் மாசி மக திருவிழாவை முன்னிட்டு திருக்கல்யாணம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு வேத மந்திரம் முழங்க மாலை மாற்றி திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கடலூர் விருதாச்சலம் ஸ்ரீ விருத்தகிரீஸ்வரர் கோவில் மாசிமக பெருவிழாவில் விபசித்து முனிவருக்கு சுவாமி காட்சியளிக்கும் ஐதீக நிகழ்வு நடைபெற்றது. முன்னதாக மகா மண்டபத்தில் சிறப்பு அலங்காரத்தில் ரிஷப வாகனத்தில் பழமலை நாதர் எழுந்துள்ள நேர் எதிரே இருந்த மண்டபத்தில் விபசித்து முனிவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் மகா தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் உற்சவ மூர்த்திகளும் விபசித்து முனிவருக்கு காட்சி தந்துள்ளனர். பின்னர் சர்வ மூர்த்திகள் கோவிலை வலம் வந்து கிழக்கு கோபுர வாசல் வழியாக உலா வந்தபோது பக்தர்கள் மலர் தூவி சுவாமி தரிசனம் செய்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் ஸ்ரீ வேதாரண்யேஸ்வரர் கோவில் மாசிமக பெருவிழாவில் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் வெள்ளி ரிஷப வாகனத்தில் சுவாமி அம்பாள் எழுந்தருளி வீதி உலா நடைபெற்றது. அத்துடன் 63 நாயன்மார்கள் மற்றும் 10 தொகையடியார்கள் எழுந்தருளி முக்கிய வீதிகள் வழியாக வீதி உலா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கை ஸ்ரீ காத்தாயி அம்மன் கோவில் மாசி திருவிழாவை முன்னிட்டு பால்குட வைபவம் நடைபெற்றது. முன்னதாக மூலவர் காத்தாயி அம்மன் சிவலிங்கத்திற்கு பாலாபிஷேகம் செய்யும் அலங்காரத்தில் அருள் பாலித்தார். தொடர்ந்து கோவில் வளாகத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வாழ்முனீஸ்வரர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு அலங்காரம் நடைபெற்று பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் சிவகங்கை தெப்பக்குளத்திலிருந்து பால்குடங்களை தலையில் சுமந்து நகரின் முக்கிய வீதிகள் வழியாக கோவிலை வந்தடைந்தனர். பின்னர் அம்மனுக்கு நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி ஆவுடையார் கோவில் ஸ்ரீ ஆத்மநாத சுவாமி கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக இங்கு சன்னதி கொண்டிருக்கும் வீரபத்திரருக்கு பால், தயிர், பன்னீர், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்து வடமாலை சாற்றி தீபாராதனை நடைபெற்றது.
காரைக்கால் டிஆர் பட்டினம் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில் மாசிமக உற்சவத்தில் சுவாமி சேஷ வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். நாகை மாவட்டம் ஆந்தக்குடி ஸ்ரீ சோமேஸ்வர சுவாமி கோவில் மகா கும்பாபிஷேகம் விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்று பூர்ணாகுதி நடைபெற்றது. தொடர்ந்து கடம் புறப்பட்டு கோவிலை வலம் வந்து கோவில் கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து சோம கலாம்பால், சோமேஸ்வர சுவாமி மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர்.